Hi friends, welcome to Nisha Dream Studio Beauty and Academy. இன்றைக்கி நம்ம த்ரெட்டிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 40 எடுத்திருக்கேன் த்ரெட்டு. ஓகேங்களா, நீங்கள் காஸ்மெட்டிக் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. 40 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பல்லில் இடுக்கைகளில் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு க்ரிப்பாக பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி பல்லில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை நான் பாருங்கள் எப்படி சுற்றிட்டுருக்கேன். ஒரு ஆளை நம்ம அழைக்கிற மாதிரி நல்லா ஒரு 6 தடவை 7 தடவை நல்லா க்ரிப்பாக சுற்றிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய கட்டை விரலை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற அந்த நூலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த கட்டை விரலை அதில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்புறமா ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த 3-4 விரல்களையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸே உங்களுக்கு இதுதான். த்ரெட்டிங்க்கு முதல்ல இம்பார்ட்டண்ட் இந்த ப்ராக்டிஸ் மெயின். இது உங்களுக்கு நல்லா கைவசப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு த்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? திருப்பி கவனிங்க. அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கனாலும் நீங்கள் த்ரெட்டை வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அப்படி வச்சுக்கலாம். ரைட் ஹேண்டில் த்ரெட்டை 2ஆக மடிச்சுக்கோங்க. நல்லா பிடிச்சிட்டு நல்லா ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி ஒரு 5 to 6 தடவை நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஹேண்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, இதையே ஒரு 4 to 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் பொழுது இந்த மாதிரி ஒரு டம்மி வாங்கிக்கோங்க. இந்த டம்மியில் நீங்கள் ஐப்ரோ ப்ராக்டிஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். இது ஒரு கிளைண்ட் நம்ம அட்டன் பண்ணால் எப்படி இருக்குமோ அது உங்களுக்கு இந்த பொசிஷன் தெரிஞ்சிடும். எடுத்தவுடனே டேரெக்டாக நம்ம ஒரு கிளைண்ட்டை போய் அட்டன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி டம்மி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? உங்கள்கிட்ட காசு இருக்குது, நீங்களா வாங்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் டம்மி வாங்கிக்கோங்க. அந்த டம்மியை வச்சு நீங்கள் அழகாக இப்படி ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்த உடனேயே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐப்ரோவில் கீழ்ப்பகுதியில் முன்னாடி பக்கம் தான் ஐப்ரோ நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஐப்ரோவில் முன்னாடி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வச்சு முன்னாடி இருக்கிற ஹேரை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூட்டியாக ரிமூவ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போய் முடிப்போம். அதை இந்த பொசிஷனில் இந்த டம்மியை கஸ்டமர் எப்படி நம்ம நம்மளை பார்த்த மாதிரி நம்ம படுக்க வச்சுருப்போமோ அதே பொசிஷனில் படுக்க வச்சு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டம்மி ப்ராக்டிஸ். நீங்கள் மறுபடியும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை வாட்டம் கிளியராக வந்துடும். இப்போ கீழ்ப்புறத்தில் நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு கிளியர் ஆகிடுச்சு, கீழே நீட்டாக எடுத்துட்டிங்க. இப்போ மேலே ஐப்ரோவுக்கு மேலே எடுக்கும் பொழுது பின்பக்கமாக வந்துடணும். கஸ்டமருடைய பின்பக்கத்துக்கு நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே கொண்டு போகிறீங்க. அவ்வளோதான். நேராக வச்சுக்கிறீங்க த்ரெட்டை. சிசர் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய அந்த பகுதியில் உங்களுடைய ஹேர் நல்லா மாட்டும். அப்படியே லாக் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். உங்களுடைய ஹேர் ஃபுல்லாக வெளியில் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெற்றி பகுதியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது நெத்தியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் தயவுசெய்து. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க எடுத்த உடனே ஐப்ரோவுக்கு போக வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி நெத்தி பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு யாருக்காவது எடுத்து பாருங்கள். என்னால் டம்மி வாங்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கைகளில் நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைகளில் வரைஞ்சி நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்ண முடியாது, யாராவது ஒருத்தரை நீங்கள் டெமோவாக நீங்கள் அவங்கள மாடலாக வச்சு அவங்களுக்கு கையில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக ஐப்ரோ மாதிரி அழகாக ஷேப்பாக வரைஞ்சிக்கோங்க. அவங்களுடைய கைகளில் வரைஞ்சிட்டு அந்த ஐப்ரோ ஷேப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இடங்களில் வரையக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கக்கூடிய இப்படி இந்த மாதிரி கையை மடக்கி வச்சு வரைஞ்சி அதில் நீங்கள் இப்படி க்ரிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஐப்ரோ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான பெயினும் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய இடங்களில் சதை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வரைஞ்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் மாட்டிக்கிறோம். நான் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே பொசிஷனில் இந்த மாதிரி அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த லேயரில் அழகாக நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஐப்ரோ எடுக்க வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா த்ரெட்டு கை ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா
வீட்டில் இருக்கக்கூடியங்க யாராவது ஒருத்தருடைய கையில் இந்த மாதிரி வரைஞ்சி அப்புறம் டேரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.